வணக்கம் வணக்கம். நான் தான் பொண்ணோட அப்பா. இது என் பையன். இது என் பையன். நான் இவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வந்துட்டாங்களா? அவ என் பொண்ணு. ராஜா, நீ நினைக்கிற மாதிரியே புடவை கட்டி பூவும் பொட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கல்ல? இருக்கா? ஏய், யார தேடிக்கிட்டு இருக்க? இங்கதான் இருக்கான். எங்க? தோ. ஷட் அப். நான் தேடுறது மாப்பிளைய. இவருதாம்மா. You ஆமா. ad film director ஆமா. and also hero. ஆமா. என்ன இது? எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டு அட்லீஸ்ட் யா யா அப்படின்னு கூட சொல்ல தெரியாதா? தெரியும். Then talk English. I know expected this. What is this? Waist, சட்டை. Why no putting jeans t-shirt? You see பொண்ணு? Sing. I only asked him not wear jeans because this is a village that too remote. Here nobody like jeans. Understand? அது சரி, நீ எவ்வளவு படிச்சிருக்க? இந்த ஊர்ல என் பொண்ணு தாங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்குது. 8 வருஷமா படிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். Why laughing? Nothing. The way you're talking in English, the way you're walking in the saree, the way you are. போதும். தேவையில்லாம இங்கிலீஷ் எதுக்கு? முதல்ல நீங்க கல்யாணம் பண்ண பாருங்க. என்னது? கல்யாண பொண்ணு இவ இல்லையா? இல்லம்மா, இது கல்யாண பொண்ணோட தங்கச்சி. அப்ப பொண்ணு யாரு? என்னடா இது? புடவை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி வருவான்னு பார்த்தா மாடல் லட்சுமியா வராளே. பேரு லட்சுமி இல்லம்மா, மீனாட்சி. மீனாட்சி. பரவாயில்ல. இப்ப என்ன நடந்துருச்சு? நீ டென்ஷன் ஆகுற. நான் எடுக்கிற விடு. என்ன மன்னிச்சிருங்க. நீ எந்த தப்பு பண்ணல. நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஏதோ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். அதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ற? சாரி. நான் போய் மறுபடியும் காஃபி கொண்டு வரேன். இதையே அபசகுணம் நினைச்சு போயிடாதீங்க. பயப்படாதம்மா, உங்க அக்காவை எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படிங்க பார்த்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே பொண்ணு பிடிச்சிருக்குங்கறீங்க? எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு நினைச்சேனோ அப்படியே இருக்கா. கிளாஸ் கீழே போடணும்னு கூட நினைச்சீங்களா? அதிக பிரசங்கரமா பேச. அதுல அக்காவை அவருக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்க அக்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாலும் அந்த நடையில பெண்மை தெரிஞ்சது. நடக்க முடியாம கஷ்டப்பட்டதால இந்த ட்ரெஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்தவங்களை நான் தாங்கி பிடிச்சப்ப அறிமுகம் இல்லாத ஆம்பளை கைப்பட்டுடுச்சேங்கிற பயம் தெரிஞ்சது. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கே கண்ணுல தண்ணி வருதுன்னா அவங்க மனசு எவ்வளவு மென்மையானதுன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்த காஃபி டம்ளரை விட்டுட்டு போகாம அதை பத்திரமா எடுத்து வச்சப்பவே அவங்க எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு தெரிஞ்சது. மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவங்க எவ்வளவு மரியாதையானவங்கன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க அக்கா காலால கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுலயே உங்க அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. 2 நிமிஷத்துல இவ்ளோ தெரிஞ்சிருச்சா? சரி, half an hour என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அக்கா தேவர் மகன்ல வர ரேவதி மாதிரி இருக்காங்க, நீ படையப்பால வர ரம்யா மாதிரி இருக்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உங்க அக்காவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சது. அப்படி போடுங்க. கெட்டி மேளம்.